the next day. ஹாய், குட் மார்னிங். ஸோ வந்து கிளம்பிட்டேங்க. மணி 7:15 தான் ஆகுது. மொத்தம் ஹாஸ்டலும் தூங்கிட்டு இருக்கு. நான் மட்டும் கிளம்பி வெளியில போறேன். எங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே ஒரு கோயில்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இளநீர் கடையில இளநீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எய்தாப்லயே ஒரு கோயில் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு, ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவ. அலோவ் பண்ணாங்கன்னா அதுக்குள்ள போவேன். ஃபர்ஸ்ட் இளநீர் கடையும் தங்கிருக்கிற ஹாஸ்டல் எய்தாப்லயே இருக்கு. இளநீர் குடிச்சிட்டு போவோம். நம்ம ஊர்லலாம் பேப்பர் ஸ்ட்ரா வந்துருச்சு. இங்கெல்லாம் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. ₹60. ஸோ இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்குள்ள தான் வரோம். இதுக்குள்ள தான் போக போகிறேன். ஸோ இது எக்ஸாக்டாக நான் தங்கியிருக்கிற அந்த ஹாஸ்டலுக்கு எய்தாப்லேயே இருக்கு. போயிட்டு உள்ள வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. நான் போய் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலி நான் நேற்றுக்கு தப்பா சொல்லியிருக்கிறேன் போல இருக்கு. இதோ இங்க இருக்கிற கர்நாடகா பேங்க் பிரான்ச்சுக்கும் எங்க அப்பா இதுதான் பிரான்ச்னு நினைக்கிறேன். அது வெறும் ஏடிஎம் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பிரான்ச் தான் அப்பா இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்திருந்தாரு. நான் சொன்னேன்ல இங்க ஒரு ஹோட்டல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டிஃபன். ஸோ இதுதான் இந்த கடை. இது ஜஸ்ட் ஆப்போசிட்ல இங்க இருக்கு. ஸோ இதை தாண்டி தான் மணக்குள விநாயகர் போகணும். இது என் ரூம்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் வாக். அப்படியே வந்தாச்சு மணக்குள விநாயகர் கோயில் வந்துட்டோம் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயெல்லாம் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி இடங்கள்லாம். ஸோ அதனால் உள்ளே போனோம். லக்ஷ்மியை தான் மிஸ் பண்ணுவேன். லக்ஷ்மி யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு யானை இருந்துச்சு. அது பயங்கர ஃபேமஸ்ஸு. இந்த நடந்து வரும்போது கூட அது அங்கேயே விழுந்து இறந்து போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா நான் கோவிடுக்கு முன்னாடி வந்துட்டு போனேன். ஸோ இப்போ யாரும் இல்லை, லக்ஷ்மியெல்லாம் இல்லை. ஓகே, நான் உள்ளே போகிறேன், பார்ப்போம். ஸோ மணக்குள விநாயகர் கோயிலும் முடிஞ்சிருச்சு. அங்கே நான் ஆஸ் யூஷுவல் எனக்கு இது சும்மா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மதுரை ட்ரிப்லேருந்து தான். ஸோ சோலோவாக போகிற இடத்துல இந்த மேக்னெட் விற்கும். அவன் ஃபாரின் போய் மேக்னெட் வாங்கிட்டு வருவான், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. நான் உள்ளூரில் சுற்றியே வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியாவில் வாங்கியிருக்கிறேன். இதை காட்டுறேன். இது எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரியல. கவர்லேருந்தே நான் இன்னும் பிரிக்கல. பாண்டிச்சேரின்னு போட்டு வாங்கியிருக்கேன். இதுதான் நான் வாங்கியிருக்கேன். இதுதான் எனக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த அரவிந்தோ ஆசிரம் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அங்கே போனால் ஒரு மாதிரி சைலன்ஸ் கிடைக்கும். இதெல்லாமே எனக்கு ப்ரீ கோவிட்ல வந்த ஞாபகமா. அதனால தான் அப்போ இருந்த கடவுள் நம்பிக்கை இப்போ கிடையாது. ஆனாலும் நான் வர்றதுக்கு ரீசன் அந்த ஒரு நாஸ்டாலஜியாக்காக தான் மெயினாக. பட் அதே சமயத்தில் ஒரு அமைதி, அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும். பெருசாக கூட்டம் இல்லை. நான் வந்த டைம் நான் காலையில் 7:30க்கெலாம் வந்துட்டேன். பெருசாக கூட்டம் இல்லை. பட் மேபி போக போக பயங்கர கூட்டமாகும். ஸோ இப்போ அரவிந்தோ ஆசிரம் வாசலில் இருக்கேன். இது உள்ள அலௌடு கிடையாது. ஃபோனு எல்லாமே சுவிச் ஆஃப் பண்ணிடணும். இது மணக்குள விநாயகர் கோயில் லெஸ் தேன் 100 மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இது யாரெல்லாம் பார்க்கலையோ இவங்கெல்லாம் பார்த்துருங்க. ஏன்னா செம்ம சைலன்ஸாக காமாக ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னா அது பயங்கரமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டே ஒரு மாதிரி காமாக இருக்கும் ஜென்ரலாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரீட் இது. இதுவும் அகெயின் நான் ப்ரீ கோவிடில் வந்தபோது பாண்டிச்சேரி வந்தாலே இந்த இடத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோம். இந்த இடத்துக்கு. ஸோ யாருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு தடவை வந்துருங்க. ஏன்னா இது சரியான ஒரு சைலன்ஸ், ஒரு மன அமைதி கிடைக்கிற ஒரு இடம். அது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கும். அரவிந்தோ ஆசிரமில் முடிச்சாச்சு. ப்ரேயர்னா மெடிடேஷன், ஒரு சைலன்ஸ் இதெல்லாம் என்ன சொல்கிறது. இப்போ நம்ம ரொம்ப ஃபோனோட அடிக்ட் ஆகிட்டோம். நமக்கு இப்போ இன்னைக்கு டேட்டில் இந்த ஃபோன் இல்லாமல் இருக்கிற இடங்களே கம்மி. பாத்ரூம், டாய்லெட்லேருந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிடும். இப்போ எனக்கு எப்படின்னா
அந்த தாத்தா வேற பின்னாடி பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஸோ என்னன்னா வந்து ஃபோன் இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியல. அதனால வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். இப்போ நான் ஸ்விம்மிங் போனேன்னா அங்கே என்னால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு 45 மினிட்ஸ் to 50 மினிட்ஸ் பயங்கரமாக ஃபோன் யூஸ் பண்ணாமல் நான் பாட்டுக்கு ஸ்விம் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 மினிட்ஸ் நான் வந்து சைலண்ட்டாகவே உட்காந்து ஃபோனு எதுவும் பார்க்காம, ஏன்னா வாசல்லே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டு தான் இது பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோமா இல்லையான்ட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க, விச் இஸ் நைஸ் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. பயங்கர சைலன்ஸ், ஒரு அமைதி கிடைக்கும் இங்கே வந்தால் எனக்கு வந்து எப்போதுமே. இது அப்பா கூட வந்தப்போவும் சரி, நான் தனியாக வந்தப்பவும் சரி. இப்பயும் நீ என்ன யார் கூட வந்திருக்கேன்னு கேட்டால் தனியாக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக பிளான் படி, இனிஷியல் பிளான் படி சொன்னல நிஷலியான்னு சொல்லிட்டு அவளும் வரதா தான் இருந்துச்சு, ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அவளுக்கு வேற பிளான்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் வெரி ஜெனுவின். ஏன்னா அந்த இதுக்கு வந்துட்டா அதுக்கு போக முடியாது, அதுக்கு வந்துட்டா இது போக முடியாதுன்னு இல்லை, பட் பயங்கர டைட் ஆகிடும், டயர் சம் ஆகிடும். அதனால வந்து சரி ஓகே நான் மட்டும் வருவோம் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. திஸ் இஸ் த திங். அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடம் பிரெட் அண்ட் சாக்லேட் தான் வந்திருக்கோம். இப்போ ஏதாவது அவைலபிளாக இருக்கான்னு பார்ப்போம். ஸ்டோர் மாதிரி தான் தெரியுது, இதில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில, பார்ப்போம். ஸோ இது வந்து மேலே சொல்லியிருக்காங்க, மேலே ஏறி போயிட்டுருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது எக்ஸு அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஐடியாவில் இருக்கேன், பார்ப்போம். ஆல்ரெடி செம்ம கூட்டமாக இருக்குது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து எக்கு மாதிரி ஏதாச்சும் போகலாமா, இல்லை வந்து டோஃபு அந்த மாதிரி போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அவங்கள்ட்டயே கேட்டேன், இதில் பிரேக்ஃபாஸ்ட் ஹேஷ்னு ஒன்று இருக்குது, ஸ்பினாச் ஷக்ஷுக்கான்னு ஒன்று இருக்குது, எது சஜஸ்ட் பண்ணுவேன்ட்டு. அவரே வந்து ஸ்பினாச் ஷக்ஷுக்கா வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஹாட் சாக்லேட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி வருது என்னன்னு பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து மாதிரி பயங்கர கான்டினென்டல் அந்த ரேஞ்சில் தான் சாப்பிட்றேன் முடிஞ்ச வரைக்கும். எப்படியும் நாளைக்கு அநேகமாக எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியன் தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் சவுத் இந்தியன் நமக்கு எப்போதுமே கிடைக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே தான் கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ இங்கே வந்து சாப்பிட்றது தான் வந்து ஊசி தான். அதனால இங்கே வந்துருக்கேன். ஸோ என்ன ரேட்டுனா, இந்த ஸ்பினாச் சாக்லேட் வந்து 450, அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட் வந்து 290. இவ்வளோ செலவு பண்ணி சாப்பிட்றோன்னா இது நம்ம டெய்லி பண்ணுறது கிடையாதுன்றதுனால எப்பயாச்சும் ஒரு தடவை தானே, பரவாயில்ல செலவானா ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் திருப்பி பாண்டிச்சேரி வந்துட்டு இதையே சொல்லாத அப்படின்னீங்கன்னா தெரில. எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ஜாய் பண்ணுறது அதுக்கு தான் சம்பாதிக்கிறோம். ஸோ என்ஜாய் பண்ணுறதை பற்றி வருத்தப்படக்கூடாது. அதான் இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஆனால் நானே வந்து ஐயோ என்ன இப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்னு யோசிப்பேன். பட் அகெயின் ஐ எம் டூயிங் இட் ஃபார் மை செல்ஃப். எனக்காக நான் பண்ணிக்கலைன்னா எனக்காக வேறு யார் பண்ணுவாங்க? எங்கள் ஆஃபீஸ் அண்ணாமலை இதை சொல்லிட்டே இருப்போம், நமக்காக நம்ம பண்ணிக்கலைன்னா வேறு யார் நமக்காக பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து அவன் சொல்லி சொல்லி தான் எனக்கும் வந்து இந்த இதெல்லாம் வந்து சரி கொஞ்சம் செலவு பண்ணுவோம் நமக்கு அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வரட்டும், வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி என்னன்னு. ஹாட் சாக்லேட் வந்து காட்டுறேன். ஹாட் சாக்லேட் வந்துருச்சு, செமையாக இருக்குது பார்க்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் சுகர் எதுவும் இல்லை, சுகர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க அப்படியே. பட் எனக்கு சுகர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கர டேஸ்டாக இருக்குது, வேற லெவல். ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க, இவ்வளோ பெரிய கப்பில் குடிக்க தெரில, அதனால ஸ்பூனில் எடுத்துட்டு. பட் வேற மாதிரி சான்ஸே இல்லை, குட். என்ன சொல்கிறது, இந்த இவ்வளோ காஸ்ட்லியாக நான் குடித்ததில்ல ஹாட் சாக்லேட்டு. பட் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
இது மாதிரி இது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாட் சாக்லேட்ஸ் நான் குடிச்சதுல. வேற லெவல். ஸோ இப்போ ஸ்பினாச் சக்ஷுக்கா வருது, பாப்பா என்ன பண்ணுது. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஸ்பினாச் சக்ஷுக்காக்கு. ஸ்பினாச் சக்ஷுக்காவோட எனக்கு இந்த சோர்டோ பிரெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சோர்டோ பிரெட்டுக்காக தான் மெயினாக வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம் அது எக்ஸ்ட்ரா வாங்க முடியுமான்னு பார்த்து வச்சுக்கோங்க. அது கொடுப்பாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அல்பையாக தான் இருக்குது, பட் பரவாயில்ல, காசு கொடுத்தா கூட சந்தோஷம் தான், வாங்கிட்டேன். ஸோ ஸ்பினாச் ஷக்ஷுக்கா வந்துருச்சு சோர்டோ பிரெட்டோட. சாப்பிட்டு பார்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஃபஸ்ட்டு ஸ்பினாச் ஷக்ஷுக்கா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இதில் ஒரு லெமன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நல்லா இருக்குன்னா ஒரு மைக்ரோ கிரீன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எக்கு, 2 எக் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பினாச் ஆப்வியஸ்லி, வெங்காயம் போட்டிருக்காங்க. நைஸ். தான் நம்ம ஃபேவரெட்டு. இவனை வந்து தனியாக ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம். சோர்டோ பிரெட் வேற லெவல். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்கு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணும், அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலான விஷயங்கள்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசை. அது வந்து பெருசாக இது பண்ணது கிடையாது. என்ன சொல்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இல்லை, நானே வந்து என்னை வந்து இல்லை நம்ம அதுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து என்னை நானே சொல்லிக்கிட்டு நானாக பண்ணிக்கிட்ட பிரச்சனைகள் தான் நிறையா இங்கே. ஸோ வந்து சரி பரவாயில்ல, இந்த தடவை வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இது ஜென்ரலாக வந்து என் ஃப்ரெண்டு நிஷலியா கூட போகும்போது இதெல்லாம் நடக்கும். ஸோ அவள் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும், என்னை ட்ரை பண்ண வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாள். ஸோ அது மாதிரி நான் நிறைய அவள் கூட போய் புதுசு புதுசாக ட்ரை பண்ணது உண்டு ஃபுட்டு. அப்படி இருக்கும்போது தனியாக வந்து நான் ரொம்ப யோசிச்சு தான் ட்ரை பண்ணுவேன், எதுக்கு நமக்கு இதை வேண்டாத வேலை அப்படின்ட்டு. பட் இப்போ வந்து இல்லை, பாண்டிச்சேரி வந்திருக்கோம், ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. இதுக்கு எனக்கு ஆன செலவு பார்த்தீங்கன்னா 828 rupees ஆச்சு. அந்த எக்ஸ்ட்ரா சோர்டோ பிரெட்டும் வாங்கினேன் ஆக்சுவலாக கடைசியாக நான். ஸோ 828ம் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு ஒர்த்துன்னு தான் தோணுது. செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அதில் 2 எக் இல்லை, 1 எக் தான் இருந்துச்சு. சோர் க்ரீம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கேப்பர்ஸ், அப்புறம் லெமன் வெஜ்ஜஸ், அந்த லெமன் வெஜ் தான் புரிஞ்சுக்கிட்டது, அப்புறம் மைக்ரோ கிரீன்ஸ்லாம் இருந்துச்சு, ஸ்பினாச் ஆப்வியஸாக, கேப்சிகம்லாம் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஜென்ரலாக கீரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்பினாச் ஷக்ஷுக்கா வந்து ஒர்த்து டேஸ்ட்டு. 450 ரூபாய்க்கு ஒர்த்து தான். அதுக்கப்புறம் 50 ரூபா ப்ரெட்டு, அதுக்கப்புறம் 290 ஹாட் சாக்லேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ஒர்த். ஸோ இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பீச் இருக்குது. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு பரவாயில்லன்ட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் போய் வேடிக்கை பார்த்துட்டு உங்களுக்குலாம் ஒன்று காட்டுறேன். பீச்சுக்கு வந்தாச்சு. எல்லாம் தண்ணியில் போகிறாங்க, நான் இப்போ தண்ணியில் போக மாட்டேன். ஏன் என்ன அப்படின்னா, என்கிட்ட இப்போ பேண்ட்டு ஒன்று தான் இருக்குது, மீதியெல்லாம் வந்து டவுசர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு பேண்ட்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தா நான் இன்றைக்கி கோவிலுக்கு போகிறதுனால தான் இதை போட்டுக்கிட்டேன். இப்போ இதை கழட்டி வச்சுட்டு ட்ரௌசரை தான் மாட்டிப்பேன் போய். அதனால் போக நம்ம யார் கூடயும் வரல, அதனால் வந்து இப்போ நான் பேக்கையோ இதையோ கொடுத்துட்டு இதை நான் தண்ணியில் போயிட்டு வரேன், அதை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறதுக்கு கூட நமக்கு ஆள் கிடையாது இப்போ. அதனால் இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட நம்மளை காப்பாற்றுறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஸோ அந்த நிலமை தான் நமக்கு. அதனால் பசங்க வரானுங்க. பசங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஏபி இன்டர்நேஷ்னல் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனானுங்க. உனக்கு யார் பொண்ணுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆவான்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு 2 பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவங்களும் க்ளோஸ் தான், பட் அவங்களாம் வரல.
பசங்க மட்டும் ஒரு 3 பேர் வரானுங்க. ஒருத்தன் வந்து ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கான். அவன் வந்து திண்டுக்கல் டிராகன். திண்டுக்கல் டிராகன்னா நான் திண்டுக்கல் பையன். அவன் வந்து யோசிச்சு பாருங்கள், அவன் பைக்லேயே வரான். ஸோ அவன் வந்து பைக்கில் வந்துட்டுருக்கான். மீதி 2 பேர் நாளைக்கு காலையில் தான் வந்து சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறி வரானுங்க. ஸோ நாளைக்கு வந்து ஃபுல்லாக வந்து காலையில் மெயின் ஸ்கூபா டைவிங் முடிச்சுட்டு அந்த ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு வந்து நாளைக்கு இதில் வரும். முடிச்சுட்டு அதோட இவனுங்க கூட தான் சுற்ற போகிறேன். சுற்றிட்டு நைட்டு ஸ்டே எல்லாம் பண்ணிட்டு, ஸோ இப்போ வந்து பண்ண போகிற அந்த ஸ்கூபா டைவிங்க்கான ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ண போகிறேன். அது வந்து 12-15 ரேஞ்சுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி என்னன்னு பார்க்கணும் போய். நான் வேறு அவங்கள்ட்ட வந்து ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டாங்க. ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், பட் இது எப்படி இருக்கும் என்னென்னலாம் தெரியல. ஸோ see how it goes. ஸோ ரேப்பிடோ போட்டிருக்கேன். ஏன்னா கார் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியல, பயங்கர கன்ஜஸ்டடாக இருக்குது. இன்னும் ரேப்பிடோ போட்டிருக்கேன். முடிச்சுட்டு போகணும், அடுத்து அங்கே போகணும். அதுக்கப்புறம் தான் எங்கே சாப்பிட போகலான்னு யோசிக்கணும். ஒரு சில இடம் பார்த்து வச்சுருக்கேன், அங்கே தான் போகணுன்ட்டு பார்ப்போம். ஸோ ரெடி ஆகிட்டேன். இதுதான் காஸ்ட்யூம், ரெடி ஆகியாச்சு. ஸோ போய் ட்ரைனிங்க்கு போக வேண்டியதுதான். சில நேரங்கள் கழித்து ட்ரைனிங் ஓவர். நாளைக்கு இறங்கணும். இதுக்கப்புறம் லஞ்சுக்கு எங்கேயாச்சும் போகணும், பார்ப்போம் எங்கேன்ட்டு. சிக்லோ கஃபேக்கு வந்திருக்கோம். இந்த பாருங்களேன், எத்தனை டெசர்ட்டு. எப்பா எப்பா எப்பா. கீழே இடம் இல்லைன்ட்டு மேலே வந்து இங்கே நான் ஏசி தான். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஐம் ஹாப்பி டு ஈட் அலோன். சிக்லோ கஃபே வந்திருக்கேன். சென்னையிலையும் இது ஆக்சுவலாக இருக்குது. ஆனால் சென்னையில் இருக்கிறதும் இதுவும் ஒன்று தானா அப்படின்றதே எனக்கு தெரியல. சிக்லோ கஃபேன்ற பேரில் ஒன்று இருக்கு, ஆனால் அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு பீட்சா சாப்பிடணும் போல இருக்குது. ஸோ அது வந்து இப்போது மோஸ்ட் பாசிபிளி நான் சோர்டோ தான் பேஸ் எடுப்பேன். பீட்சா ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சுருக்கேன். சோத்துக்கே எனக்கு ஏகப்பட்ட ஆயிரங்கள் செலவாகும் போல இருக்கு. என்னன்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேங்கோ அவகாடோ டோஸ்ட்டு க்ரஸான் அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐஸ்டு லாட்டே சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு வந்து சீஸ் கேக் சாப்பிடணும்னு தோணுது. தெரில, இஷ்டத்துக்கு அடிச்சு நவுத்துறேன். வரட்டும், ஒன்றுனா காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இன்னைக்கு அந்த ட்ரைனிங் முடிஞ்சிச்சு சொன்னேன்ல, அந்த ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. என்னன்னா ஒரு 4 feet ஒரு பூல் மாதிரி ஒரு இடத்துல உள்ள போக சொன்னாங்க. ஸோ என்னோட ஒரு லேடியும் அவங்க சன்னு நினைக்கிறேன், அவங்களும் இறங்கினாங்க. சன்னு ஒரு இருக்கும், அவருக்கு ஒரு 22-23 வயசு மேலே இருக்கும். லேடிக்கு ஒரு 50+ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இறங்கினாங்க. ஒன்ஸ் கீழே போனதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன வந்து மேலே ஏறி இது பண்ணிருந்தாங்க. நான் ஒன்ஸ் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் மேலே வரவே இல்லை. எப்போ வந்தேன்னா கடைசியாக முடிச்சுட்டு மேலே போகலாம் அப்படின்னதுக்கப்புறம் தான் நான் வந்தேன் வெளியிலேயே. அது வரைக்கும் உள்ளேயே தண்ணிக்குள்ளேயே அந்த இதெல்லாம் கியர்ஸ்லாம் போட்டுட்டு நான் உள்ளேயே இருந்தேன். வெளில வந்துட்டு அவங்க வந்து எல்லாம் கேட்டாங்க, ஹவு டிட் யூ என்ஜாய் அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. நல்லா பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, யூ வர் லைக் ப்ரோ மேன் அப்படின்னாங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அவங்க வந்து என்னடா அது, யூ வர் லைக் ப்ரோ அப்படின்னாங்க என்கிட்ட. ஓ, நீ மேலேயே வரல, நாங்கள் 2-3 தடவை வந்தோம். என் பையன் வந்து 3-4 தடவை வந்துட்டான், நீ ஒரு தடவை கூட மேலேயே வரலன்னு. நான் சொன்னேன், இது என் ட்ரீமு, எனக்கு ரொம்ப வருஷம் கனவு இது பண்ணணும்ன்ட்டு. நான் ஸ்விம்மிங்லாம் இருக்கா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து ஓ செம சூப்பர், வேற லெவல் எல்லாம் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஓகே. ஸோ ஐஸ்டு லாட்டே வந்துருச்சு. ஸோ இதுதான் ஐஸ்டு லாட்டே, காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஐஸ்டு லாட்டே வந்துருச்சு. இதுக்கு வந்து சுகர் சிரப் கொடுத்துருக்காங்க. நான் குடிச்சு பார்க்குறேன். குடிச்சிட்டு இந்த இந்த இதுவே தாங்க முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் சுகர் சிரப் ஆட் பண்ணிப்பேன். பார்ப்போம். குட், நாட் பேட், நல்லா தான் இருக்குது. சுகர் சிரப் பெருசாக தேவைப்படாது, இதுவே செம்மையாக தான் இருக்குது. 200 ரூபாய்க்கு வருதான்னு தெரியல, பட் நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்துருச்சு. இதுவே நான் எப்படி முடிக்க போகிறேன்றது பயமாக இருக்குது. ஆனால் முடிச்சிருவேன்னு வச்சுக்கோங்க. நான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்னை எவனும் தடுக்கவே முடியாது. ஸோ எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம்.
வேற லெவல். ஸோ எனக்கு ஜென்ரலாகவே ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இது அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த மேங்கோ அவகாடோ ரசம் வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அதை. ஸோ ரசம் பேசிக்கலி என்னோட ஃபேவரெட்டு. நம்ம ஊரில் கூட பிரசாந்த் வைரல் ஆச்சு. பட் ஜென்ரலாக க்ரொசான் என்னோட ஃபேவரெட்டு. இது செம்ம க்ராசன்ட்டு. மேங்கோ வந்து நல்லா இருக்கு. பட் நான் வந்து எங்கள் வீட்டு மரத்தில் வர மேங்கோ சாப்பிட்டுட்டு எனக்கு மற்ற எந்த மேங்கோ சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி சுமாராக தான் தெரியுது. ஸோ அது என்கிட்ட தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மொத்தமாக சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கு. குட். பட் 400க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். 450க்கு பட் நல்லா இருக்கு. ஒரு 250 300 சொன்னதா கூட ஓகே. ஒரு சீஸ் கேக்கும் வாங்கிட்டேன். அதை காட்டுறேன் எவ்வளோன்னு, என்ன செய்யறது இருக்குன்ட்டு. இது வந்து பாஸ்க் சீஸ் கேக். ஸோ பாஸ்க் சீஸ் கேக் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் ஒரு சீஸ் கேக் பைத்தியம். ஸோ சீஸ் கேக்கா திராமிசுவான்னு ஒரு சண்டை வந்து கடைசியில் இல்லை, ஜெயிச்சது சீஸ் கேக் தான் அப்படின்ட்டு சீஸ் கேக் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ பாஸ்க் சீஸ் கேக் இஸ் பேசிக்லி எனக்கு தெரிஞ்சு இது வந்து பேக்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அது. ஸோ இதில் வந்து கீழே வந்து பாட்டமில் வந்து ஒரு பிஸ்கெட் லேயர்லாம் இருக்காது. ஸோ இதில் வந்து எக்கும் இருக்கும். வேற லெவல். வா, எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய சீஸ் கேக் சாப்பிட்ருக்கேன். நிறைய என்ன ஒரு 10-15 சீஸ் கேக் வேறு வேறு இடத்துல சாப்பிட்ருக்கேன். பாசிபிளி இதுதான் பெஸ்ட். வேற லெவல், அல்டிமேட். சரி, மீதி முடிச்சுட்டு வரேன். ஸோ ரசா டேபிள் தான் வந்திருக்கோம் நைட்டு டின்னருக்கு. ஸோ ஆளே இல்லை அங்கே பெருசாக. ஆனால் வந்து நாங்கள் ஃபுல்லுன்னு ஒரு பில்டப் கொடுத்து இது பண்ணுறோம். ஸோ எனக்கு அப்போவே வந்து பாதி வழியில் ஃப்ரூட் பே கண்ணில் பட்டுச்சு. ஒழுங்காக அங்கே போயிருக்கணும். சரி, இப்பயும் ஒன்றும் கெட்டு போத. ஃப்ரூட் பேக்கு போய் ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு ரூமுக்கு திருப்பி நடந்து போயிடலாம். ஃப்ரூட் பே வந்தாச்சு. 4 ரெஃப்ரெஷ்மெண்ட் ஷார்ட்ஸ் வந்துருச்சு. ஒன்று வந்து வாட்டர் மெலன், ஒன்று வந்து சாத்துக்குடின்னு நினைக்கிறேன். 4 போட்டிருந்துச்சு, மறந்துட்டேனே. ஸோ இந்த 4 ரெஃப்ரெஷ்மெண்ட் ஷார்ட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் நோ சுகர் நோ வாட்டர். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஆமாம், கிரேப் தான். அதாவது இதில் வந்து சுகரும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த ஃப்ரூட் தான். ஸோ அதை அரைச்சி அப்படியே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இது சாத்துக்குடின்னு நினைக்கிறேன். ஒன்று பைனாப்பிள், கரெக்ட். இது பைனாப்பிள். இது ஆப்வியஸ்லி வாட்டர் மெலன். அதுக்கப்புறம் இவன் வந்து ஆரஞ்சு. $120 ஒர்த்தான்னு கேட்டால் நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. ஸோ பெரி அப்போ வந்துருச்சு. ப்ளூபெரி ஃப்ளேவர் கேட்டிருந்தேன், அது வந்துருச்சு. ஸோ எஸ், இதை புல் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு.
ப்ளூபெர்ரி வந்து ஜென்ரலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டு. இது நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு ராஸ்பெரி வாங்கி கொடுத்தான்னு நினைக்கிறேன். இது ப்ளூபெரி சான்சலர் பாசிபிளி வந்து இது ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட்டு ஃபுட்டு நான் இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டதில்ல. வெறும் 378 தான் ஆச்சு. ஸோ ஐ எம் ஹாப்பி. நல்லதும் சாப்பிட்ருக்கேன், நல்லாவும் சாப்பிட்ருக்கேன். ஸோ குட்.